amazing, amazing. It's the first time that I saw something. வடம் பிடித்தால் இறைவன் மனதில் இடம். கடல் வந்து பெருக்கெடுக்கல் பெருக்கெடுக்கல விநாயகர் பெருமான் போய் வில்லூண்டினார். வில்லூன்றி புடுன தீர்த்த கேணி வந்து ஒரு இங்கே விட அங்கே கூட ஃபாலோ பண்ணினோம் எங்கிட்ட கலாச்சாரம். நம்பிக்கை உடையோர்க்கும் நாடி தொழுவோர்க்கும் தும்பிக்கை நாதன் துணை என்று வணக்கம் எல்லாருக்கும். நாங்க இப்ப எங்க நிற்கமெண்டா ஜாழ்ப்பாணத்துல வில்லூன்றி வீடகத்தி விநாயகர் ஆலயத்துல. இங்க பாத்தீங்கன்னா கடந்த 28ஆம் தேதி 5ஆம் மாதம் வருடாந்த உற்சவத்துக்காண்டி கொடியேற்றம் ஆரம்பித்தது. இன்றைய பாத்தீங்கன்னா 5ஆம் தேதி 6ஆம் மாதம் தேர் திருவிழா மிக விசேஷமாக இடம்பெற இருக்கு. இந்த தேர் திருவிழா பதிவுகளை தான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்கோ வீடியோக்குள்ள போலாம். தேர் உற்சவத்துக்காண்டி வசந்த மண்டப பூசைகள் ஆரம்பமாயிட்டு வாங்க உள்ள போய் பார்ப்போம். தந்தை பலத்தால் அருள்கை கனியோனே அன்றதமக்கான நிலை பொருளோனே ஐந்து கலத்தானை போக பெருமானே ஐந்து கலத்தானை போக பெருமானே பெருமானே பெருமானே.
समर्पयामि। வசந்த மண்டப பூசையெல்லாம் முடிஞ்ச பிறகு சுவாமி உள்வீதி பலம் வந்து இப்போ தேர்ல ஏறி வெளிவீதி பலம் பாரத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறார். பாருங்க எவ்வளவு தேங்காய் கூச்சி வச்சிருக்கேன்னு சொல்லி இவ்வளவு வந்து பிள்ளையார் தேர்ல ஏறின உடனே அடிப்பினம். ரெடி ஆயிட்டார். அர்ச்சனை பத்திரம் எல்லாம் வச்சிருக்காங்க தேர்தலுக்கு முன்னாடி. பாத்தீங்கன்னா திருவரமணம் வந்து பிள்ளையாருக்கு வந்து அர்ச்சனை பாருங்க இதுல வந்து அர்ச்சனை தட்டுகள் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி சரி நாளை தம்பி அங்கால பாருங்க தேர்ந்த வடம் பெறுது. வடம் பிடித்தால் இறைவன் மனதில் இடம் பிடிக்கலாம் சொல்லுவாங்க. அதுக்கு மாதிரி பாருங்க வடம் பிடிக்க ரெடி ஆகிடும். பாத்தீங்கன்னா இங்க இந்த கோயில மழை மாதிரி ஒரு பக்கம் பெண்கள் வடம் பிடிக்க மற்ற பேர் மான்கள் வடம் பிடிச்சு எடுத்து பாத்தீங்கன்னா அப்படி சுவாமி சித்திர ஓடத்தை மண்டை படைப்பினோம். மண்டை படைச்சு இப்படி வந்து பிரசாதம் கொடுத்துருக்கீங்க பாருங்க.
பாத்தீங்கன்னா சர்பத் கொடுக்க வைக்கணும் காசாங்க நிலையமா வச்சு பார்த்தீங்கன்னா அந்த மண்டபப்படி வச்சு அந்த மண்டபப்படியிலே வந்து தேங்காய் அடிச்சு காத்துக்கு விளக்கு 100 கண்ணாடி பெட்டி அடிச்சு ஓடிது.
Hi, Hi. what's your name? Hela. Where are you from? Palestine. Palestine. Yeah. Palestine. Yeah. Palestine. Oh, nice. How does it feel this celebration? Very interesting. Amazing. It's the first time that I saw something like this. Okay. Thank you. Thank you. பாருங்க, தேருக்கு பின்னாடி வந்து சில பெண்கள் வந்து அடி அடிச்சு கொண்டு வரணும். பாருங்க எவ்வளோ தூரம் இந்த தேர் ரோட்டில் இந்த வெயிலுக்குள்ளே அடி அடிச்சு கொண்டு வரணும். தேருக்கு பின்னாடி நிறைய பேர் வந்து பிரேட் அடித்து வரணும். பாருங்க எவ்வளோ பேர் வந்து பிரேட் சொல்லி தேருக்கு பின்னாடி பாருங்க. அந்த அண்ணா வந்து அழகு குத்தி கொண்டு பிரேட் அடிக்கிறார். பாருங்க நிறைய பேர் 4 பேர் வந்து அழகு குத்தின ஓடி பிரேட் அடிக்கிறாங்க. தண்ணி நடக்கவே இல்லாது அவ்வளோ வெக்கையாக இருக்கும். அதாவது பிரேட் அடிக்கிறது வந்து தண்ணி ஊற்றி கொண்டு 10 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. அவ்வளோ தூரத்துக்கு வந்து பிரேட் கையில் ஃபுல்லாக நிறைய ஊசி அடிக்கிறாங்க. காவடியில் நிறைய வந்துருக்கு.
தேர்கிட்டையும் அடிக்கிறது நடந்துட்டு அரோகரா பார்த்தீங்கன்னா தேர் வந்து இருப்பிடத்தை அடைஞ்சிட்டு தேர் எடுத்து முடிஞ்சோடனே வடத்தை வந்து கீழே விடாமல் கொண்டு அதை வைக்க காணக்கூடிய இருக்கும் பாருங்கள் பாருங்கள் அதான் வந்து தேர் எழுத்து முடிய வந்து எல்லாருமே வந்து வடத்தையும் வந்து தேரையும் வந்து சுற்றி கும்பிட்ற காணக்கூடிய இருக்குது. எவ்வளோ காலம் தேர் இழுக்கிறீங்க? நான் எனக்கு இப்போ 70 வயது ஆச்சு. குறைஞ்சது ஒரு 40 வயதுலேருந்தே எனக்கு தெரியும். அதிக தேர் இழுக்கிறேன். அதே தேர் அதுக்கு மேலே தேர் இழுத்தாது. அப்போ நாங்கள் இந்த நோக்கு குளியல் கட்டி இந்த இதுகள் கட்டி தான் அந்த சின்ன ஒரு தேர் மாதிரி கட்டு தேர்ன்னு சொல்கிறோம். அந்த நாளில் கட்டு தேர்ன்றதை சொல்லி தான் இந்த இப்போ தான் இந்த பெரிய டெவலப்பாக எல்லா கோயிலும் வரையக்கல. இதுகளும் ஒரு வந்து இந்த கடல் வந்து பெருக்கெடுக்கல விநாயகர் பெருமான் போய் வில்லுண்டினார். அப்போ அதில் இருந்தால் வில்லுண்டி பிள்ளையாருன்ற பேர் வந்தது. அப்புறம் அந்த செட்டு பொட்டை கடலும் மாங்க கடலும் கந்தலும் சொந்தளி கேட்கல வில்லுண்டி தான் அந்த வில்லுண்டிட கூடாது வில்லுண்டி பிள்ளையார் என்று வந்தது. அப்போ அதோட கடல் அமர்ந்துட்டு கொட்டடியிலே இருக்கிற வீரகத்தி வில்லூர்ந்து விநாயகர் தேவஸ்தானம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் தொடக்கம் விநாயகர் பெருமானுடைய அருளாட்சி புரிகின்ற இடமாக இந்த பதி காணப்படுகிறது. மரபுவழி கதி கொண்டிருக்கிறது. ராமபிரானுடைய வில் ஊன்றப்பட்ட இடமாக இருக்கின்றபடியினால் வில்லூன்றி புரிந்த தீர்த்தக்கேணி என்று ஒரு மரபுவழி கதை எங்களுக்கு இருக்கிறது. இது மூலாதைகள் மூலம் எங்களுக்கு மரபுவழியாக கடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டினுடைய மகோற்சவ காலம் 10 தினங்கள் மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் தேர் திருவிழா வீதியுலா வந்து எம்பெருமான் தேரிலே ஆரோகணித்திருக்கின்ற காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் 12 மணிக்கு சுவாமிக்கு பச்சை சாத்தி இறக்கின்ற மரபு சைவ சமயத்தில் இருக்கின்றபடியினாலே அந்த மரபுக்குரிய நேரத்திற்காக அடியார்கள் எல்லாம் ஆலயத்தினுடைய உள்வீதியிலும் புறவீதியிலும் காத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இங்கு இருக்கின்றது. இளைஞர்கள், யுவதிகள், முதியோர்கள் என்று பல்லாயிரக்கணக்கான விநாயகர் பெருமான பக்த அடியார்கள் ஆண்டுதோறும் கூடி எடுக்கின்ற 10 தினங்களுக்குரிய மகோற்சவ பெருவிழா 2024ஆம் ஆண்டு தேர் உற்சவம் இனிதே இடம்பெற்று இப்பொழுது நிறைவுக்கு வந்திருக்கின்றது. அதனுடைய பூரண உற்சவத்தினுடைய நிறைவு 12 மணிக்கு சுவாமிக்கு பச்சை சாத்தியுடன் தான் இடம்பெறும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த பதியிலே இருந்து நம்பிக்கை உடையோர்க்கும் நாடி தொழுவோர்க்கும் தும்பிக்கை நாதன் துணை என்று விநாயகர் பெருமானை பேசியிருக்கிறார்கள். எடுக்கும் மாக்கதை இந்தமிழ் செய்யுளால் நடக்கும் மேன்மை நமக்கு அருள் செய்திட தடக்கை 5 தாழ் செவி நீள்முடி கடற்களிற்றை கருத்தில் இருத்துவாம் என்பது சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே விநாயகர் பெருமானுக்காக போடப்பட்டிருக்கிற செய்யுள். விநாயகருடைய வரலாற்றை பொறுத்தவரையிலே எங்களுக்கு தெரியும், விநாயகருக்கு 5 கைகள், பஞ்சகிருத்தியங்களை செய்பவர். விநாயகர் பெருமான் நினைத்தால் மோட்சத்தை இலகுவாக ஒருவருக்கு வழங்க முடியும். ஏனென்றால் அவ்வப்பாட்டியை தும்பிக்கையினால் தூக்கி கைலாயத்துக்கு வைத்தவர் விநாயகர். ஓம் என்கின்ற பிரணவத்தினுடைய பொருளாக இருக்கக்கூடிய விநாயகர் கொட்டடியம்பதியில இருந்து தன்னை நாடி வருகின்ற அடியாருடைய
பிணியையும் துன்பத்தையும் போக்குகின்றபடியினால் இந்த ஆண்டு விநாயகருடைய மகோற்சவம் மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருந்து நாளைய தினம் தீர்த்தோற்சவமும் அதற்கு பின்னாலே பூங்காவனத்துடன் இன்றைய இந்த ஆண்டுக்குரிய மகோற்சவங்கள் நிறைவுக்கு வர இருக்கின்றது. அதனை விட ஆடி அமாவாசை சித்திரா பணி போன்ற தினங்கள் எல்லாம் மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற ஆலயம் வீரகத்தி வில்லூன்றி விநாயகர் தேவஸ்தானம் என்று சொல்வதில் நாங்கள் எல்லாம் பெருமதிப்பும் பெருமகிழ்ச்சியும் அடைகிறோம் என்கிற செய்தியை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொண்டு உலகெல்லாம் பறந்து வாழுகின்ற சைவ பெருமக்களும் இந்த காணலினூடாக விநாயகருடைய அருட்கடாட்சியை பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல விநாயகரை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். அண்ணா எங்க வந்தீங்க? நான் ஜெர்மனிலேருந்து வந்திருக்கேன். நீங்க எந்த ஊர் ஆனா? இல்லை, நான் இந்த ஊர் தான். நான் பிறந்து வளர்ந்தது அச்சுவேல். இவர் என்கிட்ட குடும்ப நண்பர். அதால இப்ப நான் தொடர்ந்து 3 வருஷம் இந்த கோயிலுக்கு வரேன். எப்படி திருவிழா அப்படி இருக்கு? திருவிழா நல்லா இருக்குது. இந்த முறை ரொம்ப நிறைய ஆக்கள் வந்திருக்கிறேன். இந்த முறை இந்த முறை ஃபர்ஸ்ட் டைம் காவடியை பார்க்குறேன் கோயிலில். 4 காவடி. என்ன 4 காவடி? நீங்க லண்டன் அங்க எப்படி சபை கோயில தேர்கள் எல்லாம் இதை விட பிரம்மாண்டமா இருக்குமே. லட்சக்கணக்கில் இருக்குமே. பால்சம், பால்குடம், திருதட்டை, காவடி எக்கச்சக்கமா இருக்கு. இதே மாதிரி இங்க தேர்கள் அங்க கொண்டு. ஓம் ஓம் ஓம். இங்கத்தை விட அங்க கூட ஃபாலோ பண்ணினவங்கிட்ட கலாச்சாரம். நோமல மாசத்துல வருவன். வந்த ஒரு 3 மாதம் நிப்பன். இது தொடர்ந்து 3வது வருஷம் மாறேன் இந்த கோயில். ஓகே அண்ணா பேர் என்ன? இந்த பேர் துஷ்யந்தர். அண்ணா இந்த இடம் இல்லாட்டி நான் கோயில பின்கொடுதான். சரி சரி. சின்னல இருந்து பாக்குறீங்க கோயில் தேர்கள்? இல்ல, நான் வந்து இப்ப முடிச்சு வந்திருக்கிறேன். ரைட். 10 வருஷமா நான் கட்டால வந்து. ஓகே ஓகே. நன்றி அண்ணா. ஓகே, தேங்க்யூ.